நல்லா தண்ணி ஓடிச்சுன்னா அவ்வளோத்தையும் அவுத்து போட்டு ஒரு குளியல் கூட கட்டலாம். ஒரு டவல் மட்டும் கொண்டு வந்தால் போதும். இதுவே வச்சு குளிச்சுட்டு இல்லையே உட்காந்து இல்லை சார் இருக்க. அதில் இந்த ஒரு செடியில் எவ்வளோ மிளகு காய்ச்சி கிடக்குது. அப்பா எவ்வளோ இருக்குன்னு போய் குலைக்கு கூட இருக்காடா. இதுலேயே ஒரு 2 கிலோ கிட்ட கிடக்கும் போல இருக்கா. இதில் ஒரு மாதிரி பழம் மாதிரி பழக்க திரும்ப நம்ம திருநெல்வேலி இந்த செடி வச்சுங்க. இது என்னது இந்த காய் காய்க்கு ஒரு மாதிரி அந்த எதுக்கு தெரியல. மணிமுத்தாரில் எதுக்கு திரும்ப கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு மிளகு. எப்படி இது வருது பார்த்து நம்ம மிளகு கொடியே நீ தான் மரம். இதுதான் மிளகு. அப்படியே இதெல்லாம் தம்பி மரமே மிளகு தோட்டத்துக்குள்ளே வரும். வேறு இங்கே வாங்க அப்படின்னா போகிற நானும் இயற்கையை ரசிச்சுட்டு இங்கே தான் லாஸ்ட் எங்கே கீழே வாழை தோட்டம் இருக்கு. மிளகு தோட்டத்தை பாருங்கள். இதுதான் மிளகு. மிளகு கொடி எவ்வளோ மிளகு காய்ச்சி கிடக்கு பாருங்க. மிளகு தோட்டம் பூரா மிளகு தான். ஓகே பாய். இதுக்கு மீறி நீங்கள் பார்க்கக்கூடாது இந்த சீனெல்லாம்.